கண்ணுங்கிறது தெரியாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த நீங்கள் முன்னாடிக்கு போய்ட்டு சாப்பிட்டு இடதுகளோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொரன்னு இருக்கா, தெரியுதான்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோனே சொல்லலாம். லாஸ்ட் டைம் ரெண்ட்டுக்கு இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வீடையும் சரி அல்ல டைல்ஸையும் சரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாததுனால ஸோ ஒரு சில இடத்துல வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸ் விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொசைக் டைல்ஸ் ஓட்டுறவங்க வந்து ஓட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அப் டு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரையும் எப்படி நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஃபுல் ப்ராசஸ் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக வீடியோட லென்த் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும், 2 ஸ்ப்ளிட் அப் வீடியோவாக வரும். ஸோ பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள்லேருந்து 3ஆவது நாள் வரையும், பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 4ஆவது நாள்லேருந்து 6ஆவது நாள் வரையும் இந்த வீடியோ. ஸோ வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்படியே வீடியோலேயே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் வின்சென்ட். பழைய மொசைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கரையமாக அந்த சிப்ஸ் முடிக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். இதை திருப்பி ஒரு ஓட்டிட்டு திருப்பி இந்த கேப், இந்த சின்ன கேப்பெல்லாம் இருக்குல்ல, இதில் போய் சிம்பிளாக ஃபில்லப் பண்ணிவிட்டு திருப்பி பாலிஷ் பண்ணோம்னா புதுசு மாதிரி நீங்கள் புதுசு வந்து இன்னமும் நல்லாயிருக்கும். விலையும் ரொம்ப கம்மி. இப்போ இதை நீங்கள் உடச்சிட்டு புதுசாக டைல்ஸ் போடுறதுனா ஒரு சதுரத்துக்கு எப்படி பார்த்தாலும் 500 ரூபா 700 வரும். இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். புதுசு மாதிரி. சரி, இப்போ வந்து இந்த ஃபீல்டில் வந்து எத்தனை வருஷம்? 86 இதை வந்து ஃபஸ்ட்டு ரப்பாக போட்டுருப்போம். ஓட்டிட்டு திருப்பி அதில் வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு போட்டு வச்சுப்போம். எல்லாம் வச்சுட்டு திருப்பி ஓட்டிட்டு மேட்சஸ் பாலிசி ஒரு பாலிசி அதை போடுவோம். இது வந்து மொசைக்கு இதுமாரி, மார்பிளுக்கு இதேமாரி வேறு டைப், அதையும் இதுமாரி புதுசு மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது மொசைக்கு வந்து ஒரு டைப்பாக, மார்பிளுக்கு வந்து ஒரு டைப்பாக. ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொரு இடமும் உள்ள வந்து பார்த்துடலாம். சாமி பார்த்தீங்கன்னா இந்த சாமியில் வந்து என்ன கரையெல்லாம் இருக்குது, எண்ணெய் கரையெல்லாம் எடுத்துட்டு திருப்பி அந்த ஜாயிண்ட்டுக்கு பவுடர் போட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் பட்டதே தெரியாது. இந்த இடத்துல புதுசாக இது இந்த பெட் ரோஸில் வந்து இந்த இடத்துல கட்டு போட்டிருந்தது அதிகமாக உபயோகப்படுத்தாமல் இருந்ததுனால அப்படி கூத்த வேறு இருக்குது சார். இதை காட்டுங்க சார், இந்த அப்படியே கூத்த வேறு இருக்குது. இந்த கூத்த வேறு இருக்கிறதெல்லாம் திருப்பி பாலிஷ் பண்ணோம்னா ஒரே கலராக இருக்குது. இந்த இடம் ஒரு கலர், அந்த இடம் ஒரு கலராக இருக்குல்ல, இது எல்லாமே ஒரே கலர் பண்ணுவோம். கிச்சனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதிகமாக குறைந்த இடம்ன்றதுனால இதுலேயும் நிறையா ஓவராக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ பாலிஷ் பண்ணாததுக்கு முன்னாடி பார்ப்போம். இதுவே ஒரு 4 மறுநாள் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணாலும் பீஸ் மாதிரி இருக்கும். மிஷின் வந்து ஓட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மொசைக் டைல்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து காமிச்சிட்றேன். சாமி ரூமு, பெட்ரூமு, கிச்சன், ஹால், இந்த 4 இது வந்து ஓட்ட போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்காக ஃபிட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலாகவே இருக்குது. ஸோ அந்த இடமும் வந்து பார்க்கணும். அடுத்து சாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கார்னரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய ஆயில் இருக்குது. பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் அங்கே கார்னர்லாம். சொல்லிட்டேன், அந்த அண்ணன் பார்க்குறேன்னு இருக்காங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கரையே இருக்குது, ஃபுல்லாக எடுக்கணும், கரையை ஃபுல்லாக எடுக்கணும். அடுத்து பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பாக்ஸாக தெரியுதுங்களா, அந்த நம்ம கால் வச்சு நடக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சொரன்னு இருந்தது. அந்த அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், அந்த அண்ணன் வந்து பார்க்குறேன், ஓட்டி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழுக்காக இருக்குது. பெட்ரூம் தான் எனக்கு ஓவரால் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அழுக்காகவும் இருக்குது, அதே சமயத்தில் டேமேஜாகவும் இருக்குது. அதை நம்ம தேய்ச்சி பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்னஸ்ஸே இல்லை, அந்தளவுக்கு சொரன்னு இருக்குது. பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து கிச்சனும் பார்த்திங்கனாலே சுற்றி ஆயிலியாக தான் இருக்குது. ஏன்னா ஆயில் வந்து உள்ளே இறங்கிருச்சு இந்த மொசைக் டைல்ஸில் வந்து. ஸோ அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு வந்து பார்க்கலாம். இங்கே உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஆயில் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க ஓட்டி எப்படி கொண்டு வராங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் நான் இது வரையும் பார்த்ததில்ல, நானும் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அழுக்கு இருக்கிறதுனால அழுக்கு ரெடி ஆகிடுது. கொஞ்சம் வெளிச்சத்தை விட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரெண்டாக இருக்கும். இதுதான் ஒரிஜினல் இது நிலையில் உள்ளது. என்ன வின்சென்ட் ஏறிடும் அழுக்கு விடும். அந்த சிப்ஸ் வந்து தேயாது, கருவியில் வந்து தேயாது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த நீங்கள் முன்னாடிக்கு போய்ட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் லேசாக தெரியும். இந்த ஜல்லி வந்து அப்படியே முட்டி முட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டமாக அதுக்கு தான் இந்த ஒன்று வருது. மட்டமாக போயிடும். இப்படி கையெழுத்து பாருங்க லேசா. இந்த மறுபடியும் அந்த பாலிஷ் குடியாந்துருச்சு. அதான் சொல்கிறேன். இப்போ இது வந்து சும்மா சாதாரணம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஊட்டிட்டாங்க. ஹால் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ அடுத்து சாமி ரூம் ஓட்டுவாங்க, அதை வந்து பார்க்கலாம். ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சைடு இப்படி இருக்குது, இன்னொரு சைடு வந்து இப்படி இருக்குது.
நான் இன்னொரு ஆங்கிளில் காமிக்கிறேன், அதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓட்டினதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, ஓட்டினதுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு முடிச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம 4லேருந்து கண்டினியூ பண்ணலாம். டே 2 ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 செக்மெண்ட்டாக பிரிப்பாங்களாம், மொத்தம் 5 ரவுண்டு. இப்போ வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து ஒரு கல் வச்சுட்டு முடிச்சிட்டாங்க. 2வது ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வச்சு தான் ஓட்டோன்னு சொன்னாங்க. ஸோ 2வது கல்லோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொரன்னு இருக்கா, தெரியுதான்னு பாருங்கள். இது வந்து 2வது ரவுண்டு ஓட்டுவாங்க. மொத்தம் ஹாலு, கிச்சனு, பெட்ரூம், சாமி ரூம். ஓகேவா, 2வது ரவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது ரவுண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டுவாங்க போல இருக்குது. சம்டைம்ஸ் பாலிஷ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க போல இருக்குது. இந்த ஃப்ளோருக்குள்ளே க்ளீனிங் பவுட்ரு மாதிரி போடுவாங்க போல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது ரவுண்டு. கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குது. ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4வது ரவுண்டு. தெரியுதுன்னு 4வது ரவுண்டுக்கு வந்து இந்த கொஞ்சம் சொல்லணும், அதாவது அந்த டைல்ஸோட அந்த ஸ்மூத்துக்கு வர மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 5வது ரவுண்டுக்கு வந்து இந்த கல் வரும். அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட. பார்த்திங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ பார்ப்போம், ஒவ்வொரு ரவுண்டாக முடிச்சுட்டு இப்போ ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த ரவுண்டு எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் என்னென்ன பவுட்ரு என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். மிடில் ஒயிட் சிமெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிளாக் சிமெண்ட்டு, ஒயிட் சிமெண்ட்டையும் சேர்த்து சாமி ரூமு, பெட்ரூமு, கிச்சன் இது ஃபுல்லாக இப்போ பாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஒயிட் சிமெண்ட்டையும் பிளாக் சிமெண்ட்டையும் சேர்த்து இன்னமும் பாலிஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது. சரி, இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தெளிச்சு விடணும். ஃபுல்லாக இந்த ஈரம் வந்து இஞ்சிராமல் இருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த கல் ஃபிட் பண்ணுவாங்க போல இருக்குது. கல் ஃபிட் பண்ணி ஓட விடுவாங்க போல இருக்குது. நாளைக்கு காலைல தண்ணி தெளிக்க சொல்லியிருக்காரு. எல்லா இடமும் தடவிட்டார். $1 பாருங்கள் மிச்சம். ஒரு பேக்கெட் காலி ஆகிடுச்சு. சிமெண்ட்டு 2 பேக்கெட் சிமெண்ட்டு கொடுத்தேன். சிமெண்ட்டு கொஞ்சம் எடுத்துருக்காரு, கொஞ்சோண்டு எடுத்துருக்காரு. இன்னும் ஒரு பேக்கெட் இருக்குது. பார்த்துக்கலாம், நாளைக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், நம்ம தண்ணி தெளிச்சு விட்டதெல்லாம் மொசைக் டைல்ஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணதுனால மொத்தம் 5 செக்மெண்ட்டாக ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. மொத்தம் 3 ஓட்டு தான் ஓட்டுவாங்களாம்.
ஸோ இதுவரை என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத பார்த்துருப்பீங்க. மற்றது என்னங்கிறத நம்ம பார்ட் 2ல் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டே 3 ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆள் இல்லை. என்னென்னு சொன்னாங்கன்னா, நாங்கள் நேற்று வந்து ஓட்டி விட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தொளிச்சு விடுங்க, காலையும் ஈவினிங்கும் தொளிச்சு விடுங்க, நாளைக்கு வந்து பாலிஷ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஊற்றி விட வேண்டாம், ஒன்லி தொளிச்சு விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் தொளிச்சு விட்டாச்சு. தொளிச்சு விட்ட இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சுது. தண்ணி வந்து இந்த மொசைக் பண்ண இடம்லாம் மொசைக்கில் வந்து கொஞ்சமாக இழுக்குது தண்ணியை வந்து. சாயந்தரம் வந்து தொளிச்சு விடணும். நீங்களும் வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு ஆள் வந்தாலே நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அவ்வளோதான். பில்லா வெட்டி அந்த டாலமெண்ட் ஓட்டு பவுடரையும் போட்டு அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இப்போ ஓட்டி கழுவி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே வேக்ஸு